ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல தடாதகை பிராட்டியாருடைய அவதாரத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாண்டிய மகாராஜாவுக்கு ரொம்ப ஒரு குலதெய்வமாக இருக்கக்கூடியது யாருன்னாக்கா பரமேஸ்வரன் தான். குலசேகர பாண்டியனால கோவில் கட்டப்பட்ட அழகிய மதுரை நகரமானது நிர்மாணிக்கப்பட்ட போது அவன் அந்த பரமேஸ்வரன் தான் சோமசுந்தர கடவுளை தான் அப்படி கொண்டாடி இருக்கான். அவன் எப்படிலாம் கொண்டாடி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கச்ச வள்ளலாருடைய ஒரு பாடல் ஞாபகம் வருது. பொன்னார் வெடை கொடி எம் புண்ணியனை புங்கவனை ஒன்னார் புறம் எரித்த உத்தமனை மன்னாய அத்தனை நம் ஒற்றியூர் அப்பனை எல்லாம் வல்ல சிந்தனை நீ வாழ்த்திடு நெஞ்சமேங்கிறார். எப்பேற்பட்டவன் அந்த ஒரு பாண்டிய மகாராஜா அவ்வளவு கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னாக்க, ரொம்ப அழகான ரிஷப கொடிய உடைய புண்ணிய ஸ்வரூபனாவும் ரிஷப வாகனத்துல வரக்கூடியவனா இருக்கலாம். எல்லாருக்கும் மேலானவனாக சிறந்த கடவுளாகவும் இருக்கிறான். புண்ணிய ஸ்வரூபனாக இருக்கிறதோடு இல்லாம பகைவர்களாகிய திரிபுரர்களை எல்லாம் அசுரர்கள் எல்லாம் அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கினாராம். நீருனாக்க பெரியரா நீர் ஆக்கினான்னாக்க அவெல்லாம் சாம்பல் ஆக்கிட்டான்னா அவன் எப்பவும் நிலையான தலைவன். அவனுக்கு அஜோ நித்யா, அது அவனுக்கு தான் பொருத்தம் அப்படிங்கிறது. அவன் தான் அவன் பிறவாதவன் இரவாதவன், அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதனால்தான் அவனுடைய தாள்களை பற்றி கொண்டா நமக்கு பிறப்பு இறப்பு இல்லை அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட நமக்கு தந்தையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இனிதாகவே செய்து முடிக்கக்கூடிய அருளை நமக்கு தரக்கூடியவன். அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவனான அந்த சிவபெருமான நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற, நீ ஏன் போற்ற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றார் அவர். அப்படி போற்றி அது கொண்டாடின பாண்டிய ராஜா குலசேகர பாண்டியன், அவனுடைய பிள்ளை மலையத்வஜ பாண்டியன். அவனுடைய கதையிலிருந்து இங்க ஆரம்பிக்கிறார் இந்த படலத்தை. எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார்னாக்க, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், மதுரை நகரத்தெல்லாம் நிர்மாணிக்கிறதெல்லாம் பத்தி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உமையவள் இருக்காளே, அவ இப்ப பாண்டியனுடைய மகளாக பிறந்து, மலையத்வஜ பாண்டியனுடைய மகளாக பிறந்து, தடாதகையாக பிறந்து அவ அரசாட்சி செய்த வைபவத்தெல்லாம் இப்ப நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இந்த மலையத்வஜ பாண்டியன் எப்படின்னா மனு தர்மத்துல சொல்லியிருக்கிறப்பாக தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான், செங்கோல் வச்சு கொண்டிருந்தான். அவன் தூய்மையானவன், வெற்றியையே தனக்கு அணிகலனாக பூண்டவன். அவன் ரொம்ப ஒரு சுவை முதிர்ந்த ஒரு அமுதம் போல பசியை போக்கி உயிர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய கருணை மிகுந்தவனாக, கருணையே தங்கும் இடமாக, கருணையே வடிவமாக இருந்தவன் அவன். அவன் பார்க்கறதுக்கு காட்சிக்கு எளியவன், ரொம்ப இனிய முகத்தை உடையவன், சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டிலையும் புலமே வாய்ந்தவன். அது மாத்திரம் இல்ல, தர்ம வழிப்படி ஆட்சி செய்தவனாம். அது தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னாக்க, அதுக்கு வள்ளுவர்கிட்ட தான் போகணும். அழுக்காறு அவா வெகுடி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்காது என்றது அறம். தர்மம்னா என்ன, மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்து அறன்னு ஒரு இடத்துல சொல்றார். மனசாட்சிப்படி அதுல சுத்தமா மனசுல மாசிலனாக குற்றமற்றவனாக அழுக்கு அற்றவனாக இருக்கிறதே தர்மம்னார். இங்க அழுக்காறு அவா வெகுடி இன்னா சொல். அழுக்காருன்னு பொறாமை, அவான பேராசை, வெகுளின கோபம், இன்னா சொன்ன கடுஞ்சொற்களை பேசுறது. இனிய உளவாக இன்னாத பொருள் சனி இருப்ப காய்க வந்தட்டுன்னு நல்ல அருமையான பழமாக இனிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும்போது எந்த கசப்பான காய்களை போடக்கூடிய வார்த்தைகள்லாம் சொல்லணும்னார். அது இழுக்காது என்றது அறம். இந்த நான்கையும் தவிர்த்து எந்த செயல்களை செஞ்சாலும் அது அறமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற. அதுதான் மனத்துக்கண் மாசிலன்னாதல். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத குற்றமற்றவனாக இருந்தோன்னா அதுவே அறம்தான் அப்படின்னார். ஒரு ராஜா எப்படி இருக்கணும்ன்றார். ஒரு ராஜா எப்படி இருக்கணுமான்னாக்க, தர்ம வழியில ஆட்சி பண்ணணும், அவன் இந்த நான்கையும் கடைபிடிக்கணும். அதோட மாத்திரம் இல்லாத அவன் எங்கேயும் ரொம்ப நெருங்கவும் கூடாதான், எங்கேயும் விலகி இருக்கப்படாதான்.
அண்டை நாட்டவர்களோடு கூட பகைமையும் பாராட்டக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப ஒற்றி உறவாடவும் கூடாதாம். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் இகழ்வெல்லல் வேந்தற்கு அழகன். நமக்கு அதை கூட எடுத்துக்கலாம். யாரோடையும் ரொம்பவும் க்ளோஸா இருக்கக்கூடாது, ரொம்பவும் தள்ளி இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப ஒட்டாமலும் வெட்டாமலும் இருக்கக்கூடிய எப்படி நம்ம நடந்து கொள்றோமோ அதுதான் மாந்தருக்கு அழகுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தா யாரையும் ரொம்ப நம்பியும் எடுத்துக்க முடியல, இவ வேண்டான்னு தப்பா நினைச்சு தள்ளவும் முடியல இல்லையா? அதனால அதைத்தான் ரொம்ப அழகா அவர் சொல்றார். இப்படி ஒரு ராஜ்யம் இருந்ததுன்னு சொன்னா ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கும்? இந்த மலையத்வஜ பாண்டியனுடைய ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றச்ச, உயிர்களை எல்லாம் பாதுகாக்கிறவனாக இருந்தான். அவன் பசியே இல்லாத, அதாவது அர்த்தம் பசிக்கு தேவையான உணவுகளை எல்லாம் அளவுக்கு மீறி அபரிதமாக அவனுடைய நாட்டுல இருந்தது அப்படி சொல்ற. பட் சாதாரண ஔவையார் பாட்டுல கூட வரும், சோழ வளநாடு சோறுடைத்து அப்படின்போம். சோழ நாட்டுலதான் எனக்கு காவேரி பாயறதுனால அங்க விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்வார். இங்க இவனுடைய பாண்டிய ராஜாவோட ஊர்லயும் ரொம்ப விளைச்சல் தான் நன்னா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அரிசி மாத்திரமா விளைஞ்சது, அவங்ககிட்ட கருணையும் விளைஞ்சது. அப்படின்னா அவனுடைய நாடு எப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறத சொல்ற திருப்பாவையில இருந்து ஒரு பாட்டு இந்த இடத்துல ராஜாவுடைய ஆட்சி எப்படி இருந்ததுக்கு ஒரு உபமானமா இருக்கு. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே முக்கியிருந்து சீர்த்த மடிவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு ஒரு 3வது 4வது திருப்பாவையில சொல்லியிருக்கோம். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தன, எந்த குற்றமும் இல்லாத கள்ளம் கவடு இல்லாத அந்த நாடு ரொம்ப நன்றாக சிறந்து திங்கள் மும்மாறி பெய்த, மாசமும் மும்மாறி பெய்யுமா, 3 மழை பெய்யுமா. எதுன்னா வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்களுக்காக ஒரு மழையாம், நாட்டுல உள்ள நல்ல பிரஜைகளுக்காக ஒரு மழையாம், நல்ல அரசாட்சி பண்ணக்கூடிய ராஜாக்காக ஒரு மழையாம். அப்படி மாசம் 3 மழை பெய்யணுமா. இத ஒரு ராஜா கேட்டானா, மாதம் மும்மாறி பெய்கிறதானா. இவன் என்ன சொன்னான்னா, மாசத்துக்கு 3 மழை பெய்யுறதான் ராஜா கேட்டார். இவன் என்ன சொன்ன, மாதமும் மாறி பொழிகிறதுனாராம் மந்திரி. மாசமும் மழை பெய்யுறது அப்படின்னாராம். 3 எல்லாம் இல்ல, ஒரு மாதமும் மழை பெய்யுறதுன்னா. அதுக்கப்புறம் ராஜா தன் பிள்ளை கிட்ட கொடுத்தா ராஜ்யத்தை. அப்ப அவன் மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், அமைச்சரே மாதம் மும்மாறி பெய்கிறதான்னு. இவர் சொன்னாராம், மாதமும் மாறி பொழிகிறதுன்னா, மாதம் தவறி பொழிகிறதுனா, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி அகால விருஷ்டிங்கிற மாதிரி. இது முதல்ல சொல்றது மாசத்துல 3 தடவை, அடுத்தது சொல்லுவ மாசத்துல 1 தடவை. மாதமும் ஒரு மாதமும் பிரதி மாதம் மழை பெய்யுறதுன்னா, பிள்ளை காலத்துல என்னன்னா இன்னும் குறைஞ்சு போச்சு தர்மம். மாதமும் மாறி பொழிகிறது, ரா பெரிய ரா, சின்ன ரா போட்டா மழை. மாதமும் மாறி பொழிகிறதா, மாசம் தவறி வேண்டாத நேரத்துல பெய்கிறது அப்படின்னு சொல்லுவா. மாதம் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயடு கடை. அப்படி வயல்கள்லாம் சென்னல் அந்த நெற்கதிர்கள்லாம் ஓங்கி வளர்ந்துருக்கான். அப்புறம் அங்கங்க குளங்கள்லாம் மாடுகள்லாம் படுத்துன்ற ரொம்ப அனுபவிச்சு அந்த தண்ணியில இருக்கான். அப்புறம் திடீர்னு அந்த மாடு என்ன நினைச்சுக்கிறதான்னா, ஐயோ நம்ம இதுல குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோமே, கண்ணுக்குட்டியை விட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறதான். நினைச்சுட்டு கண்ணுக்குட்டியை தேடின்னு வரதான். அது கண்ணுக்குட்டியை நினைச்ச உடனே அது மடியில இருந்து பால் சுரக்க ஆரம்பிச்சுட்டான். இது பின்னாடி சொல்ல போறாரு இவர் கூட. அந்த மாடு சுரக்க ஆரம்பிச்ச உடனே அந்த தடாகத்திலேருந்து இந்த மாடு கொட்டிலுக்கு வர வழி முழுக்க பால் அப்படியே கீழே ஆறா பெருகி ஓடித்தான். அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இங்க இவனுடைய ஆட்சியும் அந்த மாதிரி ரொம்ப செழிப்பாக இருந்தது. இப்பேற்பட்ட ராஜா அவன் என்னன்னா, அவன் தமிழையும் கற்றவன் வடமொழியையும் கற்றவன், அப்படி சிறந்த ஆட்சி பண்ணி கொண்டிருக்காம அவனை பத்தி என்ன சொல்ற, வேனில் விரல் வேல் வடிவன் வேட்கை விளை பூவி ஆன மடவர் 10,000 உள்ளான் வான் ஒழுகு பானு வழி ஒழுகு சூரசேனன் மகள் காஞ்சனையை மன்றல் பிணை செய்தான். அவன் என்ன பண்ணானா, வானொழுகு பானுபடி
ஆகாசத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த சூரியனுடைய வம்சத்திலே வந்த சூரசேனன் ராஜா, அவன் சோழ ராஜா. அவனுடைய மகளான காஞ்சனமாலையை சேனன் மகள் சூரசேனன் மகள் காஞ்சனையை மன்றல் வினை செய்தான், அவளை திருமணம் செய்து கொண்டான். ஏன் அப்படின்னா அவன் வேனில் விரல் வேல் வடிவன். வேநீர் காலத்துல, அதாவது வெயில் காலத்துல வெற்றி கொள்கின்ற மன்மதனை போல, வேனில்ல வசந்தம்னு எடுத்துக்கலாம், இளவேநீர் காலம் சொல்றது. வசந்த காலத்துல வசந்த சாமந்தோ மலைய மருதாயோ ஆயோதன ருச்சி ஆயோதன ரதா. மன்மதன் ரதத்துல வராம துணைக்கு வசந்தனையும் ரதி. மலைய மாருதம் தான் அவனுக்கு ரதம். தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகர மயி பஞ்சவிஷகா அதுல வரும். அப்படி அந்த மன்மதன் இருக்கானே, அந்த மன்மதனை போல இவன் ரொம்ப அழகா இருக்கானாம். அப்படி மன்மதனை போல அழகா இருக்கான்றதுனால அவன் காமன் இல்லையா, இவனுக்கும் காமம் இருக்கான் ஜாஸ்தி. அதனால அந்த காமம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அந்த காமத்தின் அதுக்கு என்ன சொல்றதுனாக்க, அதுக்கு வழிகால். அதுக்காக என்னன்னாக்க 10,000 பேர் அவன் அந்த பொருட்களை வச்சிருந்தான். சேடிமார்கள் சொல்றது உண்டு. ராஜாக்களுக்கு ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுல ஒருத்தி மட்டும்தான் பற்ற மகிழ்ச்சியா இருப்பான். மிச்ச பேர்லாம் ஏதோ பேருக்கு ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டா, எல்லாம் ராஜா வச்சுருக்க அப்படின்னு ஏதோ ஒரு இதுல வரும். அப்படி இவனுக்கு 10,000 பேர் இருந்தாலும் கூட என்ன பண்ணான்னா, வானத்துல செல்லக்கூடிய சூரிய மரபில் தோன்றிய ஆனமடவர் 10,000ன்னா 10,000 பேர்னு எண்ணிக்கை கூட பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள்லாம் வந்தாருன்னு என்ன அர்த்தம்னா கூட்டம் ஜாஸ்தியா இருந்துன்னு அர்த்தம். அது மாதிரி இவனுடைய அந்த புறத்துல இது 10,000 பேர் இருக்கான்னு சொன்னா 10,000 பேர் இருக்காங்கன்னா அவளுக்கு வீடு கட்டி கொடுத்து அவளுக்கு வச்சுக்கிறதுக்கே மதுரை மாநகரம் போறாது இல்லையா. நிறைய பேர் இருந்தான்னு அர்த்தம். அவனுடைய அரண்மனையில அவனுடைய செடிமார்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாக்க, சூரசேனன் அப்படிங்கக்கூடிய ராஜா சோழ மன்னன் அவனுடைய மகளாக இருக்கக்கூடிய காஞ்சனமாலையை மன்றல் வினை செய்தான். அப்படின்னா அவளை திருமணம் செய்து கொண்டான், பட்ட மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டான். என்ன இருந்தாலும் மற்றவாளுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கோ இல்லையோ, அந்த பட்ட மகிழ்ச்சிக்கு குழந்தை இருந்தாதான் அது ராஜ்யத்தை ஆள முடியும். இங்க விரல்ல வெற்றின்னு அர்த்தம். விரல் வேண்டி வேல் வடிவன் அப்படின்ற வேனில் விரல் வேல் வடிவன் அப்படின்ற வேல் கந்த வேல் அப்படின்லாம் சொல்றோம். அங்கே விரல் வேல் அப்படின்னு வெற்றியை எப்போதும் கொள்ளுகின்ற. அவன் அம்பு போட்டான்னா வெற்றி தான். எப்படி அர்ஜுனன் பானம் போட்டாலும் வெற்றியான், மன்மதன் பானம் போட்டாலும் வெற்றியான். இதை ரொம்ப அழகா வாரியார் சுவாமிகள் சொல்வார். மன்மதனும் கெட்டிகாரம் அம்பு போடுறதுல, அதே மாதிரி விஜயன் சொல்லக்கூடிய அர்ஜுனனும் ரொம்ப கெட்டிகாரம். 2 பேருக்கு என்னடா வித்தியாசம்னா, இந்த அர்ஜுனன் பானம் போட்டான்னா 1 2ஆக பிளந்து போயிடுமா. ஒரு உடல் மேல அவன் போட்டான், இல்ல ஒரு மரத்து மேல ஒரு அம்ப போட்டான்னா அது 2ஆ பிளந்து போயிடுமா. ஆனா இந்த மன்மதன் பானம் போட்டான்னா 2 ஒன்னாயிடுமா. அதாவது 2 காதலன் காதலிங்க 2 பேர் மேலயும் பானம் போட்டான்னா ஒன்னாயிடுமா. அர்ஜுனன் பானம் போட்டான்னா எதிரி கண்டிப்பா எரிஞ்சு போயிடுவானா. ஆனா இந்த மன்மதன் பானம் போட்டு இவனே எரிஞ்சு போயிட்டானோ. ரொம்ப அழகா சொல்லுவது. அவன் மன்மதன் எப்படின்னா அவன் ரொம்ப காமன். அவனுக்கு பேரு ஏன்னா காமன் அப்படின்னா காமத்தை உண்டு பண்ணுபவன் அப்படிங்கிறதுனால காமன் இல்லையா. அவன் எல்லா மதத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் காமனா இருக்கான், பொதுவா இருக்கான். அதனாலதான் அவன் காமன் அப்படின்பார். அது அவருடைய ஒரு அழகான ஒரு விளக்கம் அது. அப்படிப்பட்ட அந்த காமன் வெற்றியை எப்போதும் கொள்பவன். ஒரே ஒரு தடவை தான் தோத்து போயிட்டான். ரதிபதி அபசயமாக பார்த்தவர் தம் மதிஜயமாக வந்தோ வாமபாகத்தை வென்றவன் அபிராமி பட்டர் சொல்வார். அப்படிப்பட்ட வெற்றியே இலக்காக கொண்டிருந்த அந்த மன்மதனுடைய வெற்றியை விட அபஜயமா மாத்தினாராம். யாரு? அந்த எரிச்சுட்டார் அந்த பரமேஸ்வரன். அவரையே நீ வெற்றி கொண்டாயேங்க. அவருடைய வெற்றி மன்மதனை ஜெயித்த அந்த வெற்றி ஒண்ணும் பண்ண முடியல மன்மதனால. அந்த பரமேஸ்வரனை அவனையே எரித்த அப்பேற்பட்ட பரமேஸ்வரனையே நீ வெற்றி கொண்டாயே.
அவனுடைய வெற்றியை வந்து தோல்வியாக்கி நீ அவனை நீ இன்னொரு வல்லபம் வல்லபம் எப்படின்ற போது முன்னான்கு முன்னான்கு இருமூன்றென தோன்றிய மகனும் உண்டாயதன்றோ நீ செய்த வல்லபமேன்வர். அந்த ருத்ரமூர்த்தியா கூட இந்த பரமேஸ்வரனை நீ கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு 2 பிள்ளை வேற பிறந்துடுத்த. ஒரு பிள்ளையார் ஒரு இது சுப்பிரமணியன் சொல்லி, அது வந்து உன்னுடைய சாமர்த்தியம் தானே, அது உன்னுடைய ஒரு பெருமை தானே, உன்னுடைய வலிமை தானே அப்படின்பார். இங்க இந்த ராஜாவும் வந்து காஞ்சன மாலையை கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணிட்டு கண்ணுதலை முப்பொழுதும் வந்து பணி கற்றோன் எண்ணில் பல நாள் மகவிலா வறுமை எய்தி பண் அறிய தான் அருமம் பண்ணறிய தான தர்மம் பலவும் ஆற்றி புண்ணிய நிரம்பு பரிவேல் புரி குற்றான். புண்ணிய நிரம்பு பரிவேள்வி புரிகுற்றான் அப்படின்னு பிரிக்கணும். புண்ணிய நிரம்பு வேள்வி புரிகுற்றான். இதை பிரிச்சு படிக்க கொஞ்சம் ஜாகிரதையா படிக்கலாம், அர்த்தம் மாறி போயிடும். கண் நுதலை, அதாவது நுதல் அப்படின்னா நெற்றி. அஷ்டமி சந்திர பிப்ராதி தலிக்கஸ்தல சோபித்தா. அவளுடைய நெற்றியானது வந்து 8ஆம் நாள் சந்திரன் போல இருக்குன்னு சொன்னா இல்லையா. அந்த நெற்றியில அம்பாளுக்கு வந்து திரிநயனான்னு பேரு இல்லையா, முக்கண்ணி அவளுக்கு பேரு. ஏன்னா பரமேஸ்வரனுக்கும் 3 கண்ணு, அவளுக்கும் 3 கண்ணு. கண் நுதலை, நெற்றியில ஒரு கண்ணை உடையக்கூடிய கண்ணுடைய அந்த பரமேஸ்வரனை முப்பொழுதும் 3 காலங்களிலும், முப்பொழுதும்னா காலை மதியம் மாலை 3 பொழுதிலும் வந்து பணி கற்றோன், சென்று அவரை வணங்கக்கூடிய வேலையை கற்றவன். அவனுக்கு என்னன்னா 3 வேளையும் அந்த பரமேஸ்வரனை சோமசுந்தர கடவுளை கொஞ்சம் கூட மறவாமல் அவரை போய் பணிந்து தொழுது துதி செய்து பூஜை எல்லாம் பண்ணி அவருடைய அருளை பெற்று தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தவன். அவன் என்ன பண்ணான்னா எண்ணில் பல நாள், அளவில்லாது, எண்ணில்லாத செலுத்தின எண்ணில் எண்ணி பார்த்தால் அப்படின்ற கூட வரும். அது எப்படி உபயோகப்படுத்துறோமோ அது பொறுத்துக்க. இங்க எண் இல் அப்படின்னு பிரிச்சோன்னா எண்ணிக்கை இல்லாத, அளவு கடந்த பல நாட்கள், அதாவது பல வருடங்கள் மகவு இலா வறுமை எய்தி. மகவு இலான தனக்கு ஒரு குழந்தை பேர் இல்லாத அந்த வறுமை, அதான் எது இல்லையோ அது வறுமை தானே. பணம் இல்லைனால பணத்து வறுமை, அறிவு இல்லைன்னா அறிவு இல்லாத வறுமை, செல்வம் இல்லைன்னா செல்வம் இல்லாத வறுமை, குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாத வறுமை, அப்புறம் மனசுல வந்து நிம்மதி இல்லை அமைதி இல்லைன்னா அது ஒரு வறுமை. வறுமைன்னா இன்மைன்னு அர்த்தம், இல்லாதது, வறட்சி அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு என்ன வறுமை அப்படின்னு கேட்டா அவனுக்கு எல்லாம் இருந்தது. ராஜ்யம் இருந்தது, மனைவிகள் இருந்தார்கள், செல்வம் இருந்தது, இறைவனுடைய அருள் இருந்தது, நல்ல ஆட்சி செய்தான், தர்ம வழியில நடந்தான். ஆனா கூட ஒரே ஒரு வறுமை அவனுக்கு எப்போதும் இருந்தது. என்ன அப்படின்னா அந்த துன்பம் என்னது அப்படின்னு சொன்னாக்க மகவு இலா வறுமை எய்தி, பிள்ளை இல்லை அப்படிங்கக்கூடிய வறுமையை அவன் அடைந்தான். அடைஞ்சவன் என்ன பண்ண, அதுக்காக பண்ணறிய தர்மம், தான தர்மம் பலவும் ஆற்றி. பண்ணறிய அப்படின்னாக்க பண்ணுவதற்கு அறிய, யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான தர்மம் பலவும் ஆற்றி. தானங்கள் தர்மங்கள் எல்லாம் பண்ணான். தானம் கொடுக்கறது, தர்மம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்தா தானம், கேளாமல் கொடுத்தால் தர்மம் அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருக்காரு. இது தான தர்மத்துக்கு ஏதாவது வித்தியாசம் சொல்ல முடியுமா? சம்ஸ்கிருதத்தில் அப்படி தெரியல. தர்மம் வந்து இஸ் மோர் என்கம்பாசிங், அதாவது குளம் வெட்டுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தர்மத்துக்குள்ளே வருது. நம்ம வேத நெறிப்படி நடக்கிறது எல்லாமே தர்மத்துக்குள்ளே வரும். தானம்ங்கிறது ஒன்லி அந்த இப்போ சேரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இதை மாத்திரம்தான் சொல்கிறது தானம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில். இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? கர்ணன் பண்ணதெல்லாம் தானம், தர்மபுத்திரர் பண்ணதெல்லாம் தர்மம் அப்படி எடுத்துக்கலாமா? யுதிஷ்டர் பண்ணதெல்லாம் தர்மம். ஆஃப் கோர்ஸ்
பண்ணலாம். அப்படி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். யுதிஷ்டர் ஆட்சி பண்ணும்போது அவர் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தாரு. யாரும் எதுவும் கேட்கவே வேணாம், கேட்காமதே கொடுத்தாரு. அவர் கேட்காம கொடுத்ததுனால அது தர்மம். கர்ணன் யார் வந்து கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுத்தான். தன்னுடைய கவச குண்டலங்களை கூட கொடுத்தான். கடைசியில வந்து கிருஷ்ண பரமாத்மா போய் உன்னோட நீ பண்ண தர்மத்தை எல்லாம் எனக்கு தானமா கொடுன்னு கேட்கும் போது, ஒரு அந்தனர் வடிவத்துல போய் கேட்கும் போது, என்கிட்ட ஏதாவது இருக்கிறதா கேளப்பா, இந்த யுத்த பூமியில நான் வந்து எத்தனை நிமிஷம் இருப்பேன்னு தெரியாது, நானே வந்து கிளம்புறதுக்கு வழியில இருக்கேன், இப்ப வந்து நீ வந்து நிக்கிறியே, நான் என்கிட்ட இருக்கிறதா கேளுனா, நீ செஞ்ச தர்மத்தை எல்லாம் கொடுனார். அவன் என்னன்னா அம்ப அப்படியே மார்ல இருந்து பிடிக்கினா ரத்தம் வழிஞ்சது. அதாலேயே தார வார்த்தை, நான் செஞ்ச தர்மம் புண்ணியம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதுக்கு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாராம், ஏன் அந்த தர்மத்தையும் வாங்கிட்டான் கண்ணன் அப்படின்னா, அவன் எந்த பாவமும் பண்ணல. அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் வந்து இங்க இதுல யுத்தத்துல அடி வாங்கி விழுந்துட்டான். அவன் பண்ண தர்மங்கள் இருக்கு, அவனை காப்பாத்தின்னு இருக்கு. இன்னும் அந்த தர்மத்தினை பாவத்தை கழிச்ச மாதிரி தர்மத்தையும் கழிச்சாதான் அவன் மேல மோட்சத்துக்கு போக முடியும். அவன் போகாத இருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான்? அதுக்காக தான் என்ன பண்ணாரா, அவனுடைய அந்த தர்மத்தை எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டார், தானமா வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்தோடனே மேல போயிட்டான், சூரியனோட சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். அந்த கர்ணனை பத்தி கூட ஏதோ ஒரு கதை உண்டுல்ல, இந்த ஏதோ ஒரு அசுரனை வந்து 999 கவச்சம் அணிந்திருந்தவன், 1000 கவச்சம் அணிந்திருந்தவன், அவன் வந்து நரநாராயணர்களாக வந்து அவ வந்து 1000 வருஷங்கள் தூங்காது இருக்கிறவாளால் தான் கொல்ல முடியாதுன்னு மாத்தி மாத்தி 2 பேரும் நரநாராயணர்களாக மகாவிஷ்ணு வந்து தபஸ் பண்ணி அப்புறம் அவன் அழிச்சார். ஒரே ஒருத்தரை மாத்திரம் விட்டு வச்சார், அவன் தான் கர்ணன், அவன் தான் கூட ஒரு கதை உண்டு. அது மகாபாரதத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல, அது கர்ண பரம்பரையான ஒரு கதை உண்டு. அப்படி வந்தவன் தான் கர்ணன் அப்படின்னு கூட சொல்ற வழக்கம் உண்டு. இங்க இந்த ராஜா என்ன பண்ணான்னா, தான தர்மங்கள் நிறைய பண்ணான். நிறைய பண்ணிட்டு அப்படியே புண்ணியம் நிரம்பிய, புண்ணியத்தை தரக்கூடிய அஸ்வமேத யாகத்தை பண்ணும். புண்ணியம் நிரம்பி இருக்கக்கூடிய வேள்வி புரிந்தான். என்ன பரிவேள்வி புரிந்தான்? பரிவேள்வின்னு என்ன அர்த்தம்னாக்க குதிரை யாகம். வேள்வி மகம் வேள்வி. பரின்னு நரியை பரியாக்கிய படலம்னா பின்னாடி வரப்போறது இல்லையா, நரியை பரியாக்கினான் அப்படியே நரிகளை காட்டுல இருக்கிற நரிகளை எல்லாம் பரியாக குதிரையாக ஆட்டணும். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயிருவாய், கந்தரல்புதில சொல்வார் அருணகிரிநாதர். ஆடும் பரின்னு சொன்னாக்க நாமள குதிரை தான். எப்படி மிருகான்னாக்கா எல்லா மிருகங்களையும் சொல்லா, பர்டிகுலர்லி அது மான்கிற மாதிரி இங்க பரி அப்படின்னா வாகனம். அது சாதாரணமா சொல்றச்ச வாகனம், பர்டிகுலரா சொன்னா பரின குதிரை. ஆடும் பரிவேல்னா ஆடக்கூடிய, பரின மயிர். அந்த ஆடும் பரிவேல், அந்த ஆடிக்கொண்டு வரக்கூடிய அந்த மயிலின் மீது அழகாக அமர்ந்து வரக்கூடிய வேலவன் அப்படின்ற சொல்றாங்க. இங்க புரிகுற்றான்னு செய்ய ஆரம்பிச்சான்னு அர்த்தம். என்ன வேள்வி? பரிவேள்வி, அஸ்வமேத யாகத்தை செய்யறதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னா. கண்ணுதல் அப்படின்னா நெற்றியிலே கண்ணுடைய சோமசுந்தர கடவுள். பண் அறிய அப்படின்னா பண்ணுவதற்கு அறிய, செய்வதற்கு அறிய. ஆற்றி அப்படின்னா செய்தின்னு, பலவும் ஆற்றின பலவும் செய்து, தான தர்மங்கள் எல்லாவற்றையும் செய்து. பரிவேள்வி அஸ்வமேத யாகத்தை புரிகுற்றான், செய்வதற்கு ஆரம்பித்தான் அப்படின்னா. அஸ்வமேத யாகம் பண்றான்னா எத்தனை யாகம் பண்ணா அப்படின்றது அது அடுத்த பாடல்ல சொல்ல போறாரு. அவன் வந்து இந்த வேதங்கள்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கணும், எப்போதும் நிலையாக இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் இருக்கு. அந்த வேதத்துல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதத்துல எல்லாமே சொல்லியிருக்குன்னு சொல்றாரு. கர்ம காண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு. அதுல வந்து இன்னென்ன இது செஞ்சாக்க இதற்கு இன்னென்ன பலன்லாம் சொல்லியிருக்கு. இந்த இகலோகத்துல அனுபவிக்க வேண்டிய சுக அனுபவங்களுக்கெல்லாம் அந்த கர்ம காண்டத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து வழிவகுத்து கொடுக்கறதுன்னு சொல்றா இல்லையா. அப்படி அந்த தர்மத்துல வேதத்துல சொல்லக்கூடிய தர்ம பிரகாரம் என்ன பண்ணான்னா அதெல்லாம் ஆராய்ஞ்சு பெரியவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு, அமைச்சர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில அஸ்வமேத யாகம் பண்றது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவன் வந்து யாகம் பண்ண ஆரம்பிச்சான். எத்தனை யாகம் பண்ணான்னா 99 யாகம் பண்ணான். இந்த 99ங்கிறத ஒரு அழகா சொல்ல போறாரு ஒரு கணக்க. இந்த 99 யாகங்களை செஞ்சா
இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கான். அடாடாடா 99 பண்ணிட்டானே, இவன் பாதியில விட்டுருவான்னு நினைச்சா இவன் விடாத பண்ணிட்டு இருக்கானே, இவன் 100வது வேள்வியை பண்ணிட்டான் சக்சஸ்ஃபுல்லா, உடனே நம்முடைய பதவி காலி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி இந்திரன் நினைச்சானான். யாரு 100 வேள்வி பண்ணிடுறாளோ இந்த அஸ்வமேத யாகம், அவ இந்திர பதவிக்கு அவ ஆர்ஏசில இருப்பான், ரிசர்வேஷன் கேன்சலேஷன் மாதிரி. இவன் முன்னாடி இருக்க வேண்டிய பதவி காலி ஆயிடும், அடுத்தவன் முன்னாடி போயிடுவான், அடுத்தவன் முன்னாடி போயிடும். அது மாதிரி தானே நகுஷன் வந்தான். அப்ப இந்திரனுக்கு உடனே ஒரு இது வந்துடுது, அடடா இவன் ரொம்ப நல்லவனாச்சே, ஈஸ்வரன்ட்ட பக்தி உடையவனாச்சே, இவன் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாதவனாச்சே, இவனுக்கு பேராசையெல்லாம் கிடையாது, அழுக்காறு அவா வெகுடி இன்னாச்சல் எதுவுமே கிடையாது, அப்பேற்பட்டவன் எதுக்கு இந்த யாகத்தை பண்றான்னு சொல்லி குடுகுடுன்னு நேரம் வந்துட்டான் முன்னாடி. எதுக்குன்னு மற்றவளா இருந்தா தடுத்து இருப்பான். ஏன்னா இந்திர பதவி அடையணும்னு யாகம் பண்றவனா இருந்தாக்க இவன் ஏதாவது வம்பு பண்ணியிருப்பான். ஆனா இவனுக்கே தெரியுது அந்த மலையத்வஜ பாண்டியன் அப்பேற்பட்டவன் இல்லைன்னு. சரி இவன் எதுக்காக பண்றான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேல ஆவணம் செய்யலாம்னு சொல்லி கொஞ்சம் புத்திசாலியாத்தனமா இந்த தடவை நடந்துட்டு இருக்கான். அவன் நேரம் வந்தான். என்ன நினைச்சான்னா, இவன் 100வது யாகத்தை பண்ணி முடிச்சான்னு அடுத்த நொடியே தான் வகிக்கக்கூடிய இந்திர பதவியானது மாறி போயிடுமே, நம்ம பதவி விட்டு இறங்கி அவன் வந்துருவானே, கவுத்துருவானே, ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் போயிட்டுன்னு சொன்னா அவன் இவன் வந்துருவானே அவன் போய் அப்படின்னு சொல்லி நினைச்சானா. நினைச்சிட்டு அது எப்படியாவது அந்த ராஜா கிட்ட சொல்லி புரிய வச்சு அவன் எதுக்காக யாகம் பண்றான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன யாகம் பண்ணுமோ அதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேர பாண்டிய ராஜா கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதுல பாண்டியன் முன்னாடி தான் ஆவிர்பவித்தான். எப்படி? ஈரின் மறை கூறு முறை எண்ணி ஒரு 96 3 மகம் ஆற்ற அமரேசன் 100 மகமும் புரியின் என்பதம் நொடிப்பின் மாறும் என மற்றதனை மாற்றி இது சாற்றும். ஈரின் மறை கூறு முறை எண்ணி ஒரு 96 3 மகம் ஆற்ற அமரேசன் 100 மகமும் புரியின் என்பதம் நொடிப்பின் மாறும் என மற்றதனை மாற்றி இது சாற்றும். என்னைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய வேதங்கள்லாம் சொல்லக்கூடிய முறையை ஆராய்ந்து அமைச்சர்களோடு கூடி ஆலோசனை செய்து பெரியவர்களுடைய ஆசையோட இவன் என்ன பண்ணான்னா 96 3 99 யாகங்கள் செஞ்சான். இத உணர்ந்த உடனே இந்திரன் 100 வேள்விய பாண்டியன் பண்ணிட்டான்னு சொன்னா ஒரு நொடியில தன்னுடைய பதவி காலி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை மாத்துறதுக்காக பாண்டிய ராஜா கிட்ட சொல்ல தொடங்கினான். ஈரின் மறை கூறு, ஈரின்ன இறுதி இல்லாத, ஈறு இல்லாத, மிகுதி இல்லாத, என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய மறை கூறும் வேதங்கள் சொல்லுகின்ற வேதத்தில் உரைத்தபடியாக வேதம் கூறு முறை எண்ணி அதில் என்ன வழி சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த முறையை ஆராய்ந்து எண்ணி ஒரு 96 3 96 3 99 மகம் ஆற்ற 99 யாகத்தை செய்ய, அஸ்வமேத யாகத்தை செய்ய அமரேசன், அமரர்கள்னா தேவர்கள், மரிக்காதவர்கள், என்றும் நிலையாக இருப்பவர்கள் அமரர்கள். அமரலோகத்திற்குரிய தேவலோகத்திற்குரிய என்றைக்கும் அங்க இருக்கிற வரைக்கும் நிலையா இருப்பான். அந்த அமரேசன் அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனானவன் 100 மகமும் புரியும் 100 யாகத்தையும் பண்ணிட்டான்னா 99 முடிஞ்சுட்டு 100வது யாகத்தையும் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னா என் பதம், என்னுடைய பதவியானது நொடிப்பின் மாறும், ஒரு நொடியில மாறி போயிடுமே. இவன் இந்திர பதவிக்கு வந்துருவான், நான் வெளியில போகணுமே, தெருவில் நிக்கணுமே அப்படின்னு சொல்லி அதனை மாற்றி அதை மாற்றணும். இவன் என்னத்துக்காக பண்றான்னு தெரிஞ்சுட்டு இவனுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டானதை நம்ம ஆலோசனை சொல்லி இதை மாற்றணும். இவன் 100வது யாகத்தை பண்ணாமல் நம்ம தடுக்க வேண்டும் நல்ல முறையில அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அதுக்காக இது சாற்றும். இந்த மாதிரி பண்ணான். என்ன பண்ணா, நேர அந்த பாண்டிய ராஜா கிட்ட சொல்றான், மலையத்வஜ பாண்டியன்ற, அப்பா நீ இந்த மாதிரி பண்ணு. என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னு,
நன்பொருள் விரும்பினை அதற்கிசைய ஞாலம் இன்புறு மகப்பெரு மகத்தினை இயற்றின் அன்புறு மகப்பெருதி என்று அமரர் நடன் தன்புலம் அடைந்திடரும் நிம்பகு தகுதாராம். நிம்ப நகுதாரான். நன்பொருள் விரும்பினை அதற்கு இசைய ஞாலம் இன்புறு மக பெரு மகத்தினை இயற்றின் அன்பு ஒரு மகப்பு பெருதி மக பெருதி என்று அமரர் நாடன் தன்புலம் அடைந்திடரும் நிம்ப நகுதாரான். நிம்ப நகுதாரான் அப்படின்னு இந்த பாண்டிய ராஜா பார்த்து சொல்றான், ஏ பாண்டியனே, மலையேற்ற பாண்டியனே, நீ ரொம்ப நல்லவன்பா, நீ எதுக்கு ஆசைப்படாதவன், நீ இந்திர பதவிக்கெல்லாம் நீ விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், என் பதவிக்கு நீ ஊரு விளைவிக்க மாட்டேன்னு தெரியும், நீ எதுக்காக யாகம் பண்ற அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் நம்ம அதுல புரிஞ்சுக்கணும். நீ எதுக்காக இந்த யாகத்தை பண்ற, 99 யாகம் முடிச்சுட்டே இப்ப 100வது வேற ஆரம்பிக்க போறியே, எதுக்காக பண்றன்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி எனக்கு இத்தனை வருஷம் நான் ஆட்சி பண்ணி எனக்கு குழந்தையே இல்லப்பா, அதனாலதான் நான் அஸ்வமேத யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்திரன் சொல்றான், நீ நல்ல மகப்பேற்றினை விரும்பினாய், ஒரு நல்ல குழந்தையை பெற வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டா, உன்னோட ஆசை என்னது, இந்திர பதவி இல்ல, உன்னுடைய ஆசை என்னன்னாக்க உனக்கு வாரிசு வேணும், உனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு வாரிசு வேண்டும், நல்ல மகவு வேண்டும் அப்படின்னு சொல்லி. மகவு அப்படின்னு சொன்னா குழந்தை, குழந்தை அப்படின்னு சொன்னாக்க அது குழவி குழந்தை அப்படின்னு சொன்னா அது ஆண் பெண் ரெண்டுக்கும் ஒன்னேதான் சொல்றது. அவ்விருப்பத்துக்கு பொருத்தமாக நீ குழந்தை பேர் வேணும்னா அதுக்கு என்ன யாகம் பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ இந்திர பதவிக்கு ஆசைப்படுறதா பண்ணக்கூடிய அஸ்வமேத யாகத்தை நீ பண்றிய, அதை நிறுத்திட்டு நீ குழந்தை பேர் வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த உலகமே வியந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தையை பெறுவதற்காக அதுக்கு சாதகமாக நீ ஒரு யாகத்தை செய்வாய். அப்படி குழந்தை பேரு வேண்டி ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு நல்ல மகவை பெற வேண்டும் என்று வேண்டி அதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதற்கே உரியதான தகுந்ததான யாகத்தை நீ செஞ்சேன, நீ ஒரு அழகான குழந்தையை பெறுவாய், நல்ல குழந்தையை நீ பெறுவாய் அப்படின்னு அறிவுறுத்துறான். எதுக்கு எது பண்ணணுமோ அதுதான் பண்ணணும், அதை விட்டு மாற்றி பண்ணக்கூடாது. இது பண்றதுக்கு அது பண்ணி, அது பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? அப்படி கரெக்டா பண்ணாதான் பலன் கரெக்டா இருக்கும். அதனால நீ அழகான ஒரு நல்ல பிள்ளையை பெறணும் அப்படின்னு சொன்னாக்க நீ அதுக்குண்டான ஒரு யாகத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் என்ன பண்ணான், தன் அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா பாண்டிய ராஜாவும் ஆமா சரிதான், நான் பண்ணது தப்புதான், நான் இப்ப பிள்ளை பேருக்காக நான் புத்தரகாமேட்டி யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சொல்லிட்டான், அவன் ஒத்துட்டானோ, நான் இனிமே தன் வேலை முடிஞ்சு போயிடுத்து. இந்திரன் தன்னோட நாட்டுக்கு சந்தோஷமா பயமில்லாத திரும்பி போயிட்டான். நமக்கு கொஞ்சம் ஒரு பாண்டிய ராஜா கிட்ட இருந்து ஒரு என்ன பண்ணுவானோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்ப கிளாரிட்டி கிடைச்சுட்டு கிளியர் பண்ணிட்டார். தான் குழந்தையதான் விரும்பி யாகம் பண்ணேன், உன்னுடைய நாட்டை ஆடுவதற்காக இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷத்தோட திரும்பி போயிட்டான். திரும்பி போன உடனே இந்த பாண்டிய ராஜா என்ன பண்ணான்னா வேப்ப மலர் மாலை அடைஞ்சுட்டு இருக்கானா. அது எப்படி வேப்ப மலர் மாலையை அணிஞ்சிக்க முடியும் தெரியல. இந்த வேப்பம்பூ டக்கு டக்குன்னு உதிர்ந்து போயிடும் இல்லையா? அது ஏப்ரல் மாசத்துலதான் அது பூக்கும் வேப்ப மரம். நம்ம அந்த வேப்பம் பூவெல்லாம் கூட அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது வருஷம் பறக்கும் போது யூஸ் பண்ணுவா இல்லையா? அந்த பூவால கட்டப்பட்ட மாலையை அணிஞ்சுட்டு இருக்கான். வேப்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கூடிய அந்த பாண்டியனானவன் என்ன பண்ணான், இந்திரன் சொல்லிட்டான், கிளம்பி அவனோட ஊருக்கு போயிட்டான். இப்ப பாண்டியன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது அடுத்ததுல சொல்றாரு அவர். மிக்க மகவேள்வி செய் விருப்புடையனாகி அக்கணம் அதற்குரிய யாவையும் அமைத்து தக்க நியமத்து உரிய தேவியோடு சாலை புக்கனன் இருந்து மகவேள்வி புரியிருப்பான். மிக்க மகவேள்வி செய் விருப்பு உடையவனாகி அக்கணம் அதற்குரிய யாவையும் அமைத்து
தக்க நியமத்து உரிய தேவியோடு சாலை புக்கணன் இருந்து மகவேள்வி புரிகின்றான். இந்த ராஜா என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு மேன்மையான சிறந்த புத்திர காமேட்சி யாகத்தை செய்யணும் அப்படின்றது. இப்ப இந்திரன் சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா, நீ புத்திரனை வேண்டி யாகம் பண்ணு, நீ அஸ்வமேத யாகத்தை விட்டுடும் சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்னு புத்திர காமேட்சி யாகத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்கு வந்துடுது. ஏன்னா அதுதான் சரியானது, எந்த வியாதிக்கு என்ன மருந்தோ அதை தான் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி இவனுக்கு புத்திரனை வேண்டி ஒரு புத்திரியை வேண்டி ஏதோ ஒண்ணு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக உள்ள யாகமாக புத்திர காமேட்டி புத்திரனை விரும்பி செய்யக்கூடிய யாகத்தை, இது மேன்மையான ஒரு யாகத்தை செய்யக்கூடிய ஆசையை உடையவனாக இருந்தான். என்ன பண்ணா, யாகம் பண்ணணும்னா இப்ப ஏற்கனவே அஸ்வமேத யாகத்துக்கு வேண்டிய பொருள்கள்லாம் சேர்த்து வச்சிருந்தான். 99 யாகம் பண்ணிட்டான். இன்னும் வச்சிருக்கிற சாமான் 100வது யாகம் பண்றதுக்கு உண்டான பொருள்களா இருக்கு. ஆனா இப்ப புத்திர காமேட்டி யாகம் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு உண்டான பொருள்கள்லாம் சேர்க்கணுமோ இல்லையோ, அதுக்கு சாமகிரிகள்லாம் சேர்க்கணும். அதுல யாரு சிறந்த வல்லுநர்களாக இருக்காளோ அவளெல்லாம் கூப்பிடணும். ரிஷிகள், முனிவர்கள், வேதியர்கள் இவாளெல்லாம் கூப்பிடணும். அதுக்கு வேண்டியபடியான யாகசாலையெல்லாம் அமைக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய யாக குண்டத்திலே பண்ணக்கூடாது, புதுசா ஒரு யாக குண்டத்தை பண்ணணும். அந்த யாகசாலை அமைக்கணும், அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். உடனே நினைச்ச உடனே பண்ண முடியாது இல்லையா, மந்திரத்துல மாங்கா விடாதுன்னு. அது மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். ஆசை வந்துட்டு புத்திர காமேட்டி யாகம் பண்ணணுங்கிற ஆசை வந்துட்டு உடனே என்ன பண்றான்னா, அடுத்த நிமிஷமே அந்த வேள்வி செய்யறதுக்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் தயார் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கு என்னென்னலாம் தயார் பண்ணுமோ, எந்தெந்த பொருள்கள் வேணுமோ, யாக குண்டம் என்ன, அதுக்கு வேண்டிய வேதியர்கள் என்ன, அதுக்கு வேண்டிய சாமகிரிகள் என்ன, சமித்துக்கள் என்ன, தர்பைகள் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் ஆகுதி பண்றதுக்கு வேண்டிய சாமான்கள், அக்னியில இது பண்றதுக்கு நெய், இது மாதிரி எல்லா சாமான்களையும் சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சான். அப்புறம் அது மாத்திரம் இல்லை, அந்த யாகத்துக்கு எப்படி நியம நிஷ்டைகள்லாம் அனுசரிக்கணுமோ, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணுமோ அதையும் பண்ணோம். அது ரொம்ப நியமத்தோட. நம்ம பார்த்துருக்கோம், சபரிமலைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு 48 நாள் விரதம் இருப்பா. காத்தாலும் சாயங்காலமும் ஸ்நானம் பண்ணுவா. கருத்த உடையை அணிந்து கொண்டிருப்பார்கள். 2 வேளையும் நாமங்கள்லாம் சொல்லி நமஸ்காரங்கள்லாம் பண்ணி விரதம் இருந்து ஆகாராதிகள்ல ஒரு நியம நிஷ்டையோட கூடி அப்படி ஒரு இருந்து 48 நாள் விரதம் இருந்து அந்த பெரிய வழியில் தான் போவாங்க. குரு அருள் சேர்த்து அது என்ன பண்ணா, குருவுக்கு இருந்து அருள் பெறணும், பெற்று அதுக்கப்புறம் இருமுடி தாங்கி தலையில இருமுடியை சுமந்து கொண்டு பெரு வழியில நடக்கணும். பெரிய பெரிய பாதை நடந்து போகணும். ஹெலிகாப்டர்ல போய் இறங்கக்கூடாது, நடந்து போகணும். அந்த கஷ்டப்பட்டு உடலை வருத்தி அங்க போய் பார்க்கணும், அந்த திருப்படியில ஏறணும். அப்போ அங்க திருவருட நாடி வணங்கணும். அப்போ அருள் மழைய பொழிவான ஐயப்பன். அது மாதிரி இங்கேயும் எப்படி நியம நிஷ்டையோட அனுஷ்டானங்கள் எல்லாம் அனுஷ்டித்து எப்படி பண்ணணுமோ அப்படி நியமத்தோட யார கூட்டிட்டு பண்றான் அப்படின்னா, எந்த யாகமும் எந்த வேள்வியோ எந்த விதமான ஒரு பூஜை புனஸ்காரமும் பண்றதா இருந்தாலும் மனைவியோட சேர்ந்துதான் பண்ணணும். ராமரே சீதை காட்டுக்கு பிரிஞ்சு போன அப்புறம் அவர் ஒரு யாகம் பண்றாரு இல்லையா. அந்த யாகம் பண்ற போது அங்க சீதா தேவி இல்ல, அதுக்காக தங்கத்திலேயே சீதைய அங்க பண்ணி வச்சு சீதையோட இருக்கிறதாக யாகம் பண்ணான்னு சொல்றோம் இல்லையா. அவரும் அஸ்வமேத யாகம் தான் பண்ணார் இல்லையா. அந்த அஸ்வமேத யாக குதிரையை தான் லவகுஷா கட்டி வச்சுட்டான்னு சொல்றான் இல்லையா. வால்மீகியோட ஆசிரமத்துல இருந்து குழந்தைகள் கட்டி வச்சுட்டா. அப்படியே பரதன் லக்ஷ்மணன் ஒருத்தரம் வந்தா ஒருத்தராலையும் அந்த குழந்தைகளை ஜெயிக்க முடியல. சரி, அண்ணா கிட்ட போய் சொன்னோன்னு அவரே வந்தாருன்னு சொல்லுவா இல்லையா. அங்கதான் சீதையை பார்த்தார், சீதையை எப்படி வான்னு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு ஒரு கதையை நம்ம படிச்சிருக்கோம், ராமாயணத்துல படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இங்க ராஜாவும் பாண்டிய ராஜா மலையத்வஜா பாண்டியனும் என்ன பண்ணான்னா தன்னோட மனைவியோட இங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். தக்க நியமத்து உரிய தேவியோடு, தக்க நியமத்தோட அதுக்கு உண்டான நியம நிஷ்டைகளை தவறாமல் கடைபிடித்து உரிய தேவியோடு, உரிய தேவின்னு என்ன அர்த்தம், அவனுக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு தகுதி உள்ள
அப்படின்னா யாரு? பட்ட மகிழ்ச்சி. அவதான் யாரு? காஞ்சன மாலை. சூரத்தேன மகாராஜா, இந்த சோழ நாட்டு ராஜாவுடைய மகளாக இருக்கக்கூடிய காஞ்சன மாலை. அவ்வளவுதானே பட்ட மகிழ்ச்சியா ஏற்றிருக்கான். அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தானே பட்டம் கொடுக்க முடியும். அந்த உரிய தேவியோடு அந்த காரியத்தை செய்வதற்கு தகுதி உள்ள தன்னுடைய மனைவியான அந்த தேவியோடு பட்ட மகிழ்ச்சியோடு சாலை புக்கனன், சாலைன்னு யாகசாலை புக்கனன் அடைந்தான். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, யாகசாலையெல்லாம் அமைச்சாச்சு, யாக குண்டங்கள் அமைச்சாச்சு, வேண்டிய சாமகிரிகள்லாம் சேர்த்தாச்சு, இவன் அதுக்கு வேண்டிய நியம நிஷ்டைகள்லாம் பண்ணியாச்சு. எப்படி வரணுமோ அப்படி தன்னுடைய இந்த யாகத்தை செய்வதற்கு தகுதி உள்ள தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியோட அந்த யாக சாலைக்குள் புகுந்தான். புகுந்து என்ன பண்ண? மகவேள்வி புரியிருப்பான். மகவேள்வி புத்தர்காமேட்டி யாகம். மகம்னா புத்திரம், மகவேள்வி. இங்க மகனாலும் சாதாரண சொன்னா மகன்னா அதுக்கு யாகம்னு அர்த்தம். இங்க மகவேள்வின்னா மகவை குழந்தையை வேண்டி செய்யக்கூடிய யாகத்தை புரிகிற்பான், செய்வித்தான், செய்ய தொடங்கினான் அப்படின்னு இந்த பதிக்கு அர்த்தம். மிக்க மேன்மையான மகவேள்வி செய்ய புத்திரகாமேட்டி யாகத்தை செய்வதற்கு விருப்புடையனாகி, அதுக்கு ஆசை உடையவனாக, இந்த யாகத்தை புத்திரகாமேட்டி யாகத்தை செய்து அதனால் பயன் அடைய வேண்டும்ங்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டவனாக, அக்கணம் அந்த நேரத்திலேயே, அந்த சமயத்திலேயே, அந்த நிமிஷத்திலேயே உடனே இந்திரன் சொல்லிட்டு போயிட்டான், நீ தப்பான யாகத்தை பண்ற, சரியான யாகம் இதுதான் சொல்லிட்டு அவனோட ஊருக்கு அவன் போயிட்டான்னா உடனே இவன் என்ன பண்ணான்? தாமதமே பண்ணல, அடுத்த நிமிஷமே சொன்ன உடனே சொன்ன வண்ணம் செய்தான். பெருமாள் அப்படிதான் சொன்ன வண்ணம் செய்தார் பேருக்கு. சொன்ன வண்ணம் செய்த பெருமான்னு பேரு. ஓரிருக்கை சொல்லி காஞ்சிபுரத்து பக்கத்துல அது கதை ஒரு சமயத்துல பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன், அதாவது திருப்பி சொல்லல. அவருக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேருன்னா சொந்த வண்ணம் செய்த பெருமானுக்கு யதோக்தகாரி, யதா உக்தகாரி. எப்படி சொன்னானோ தன்னுடைய அடியாரான ஆழ்வாரானவர் சொன்னார். ஏன்னா என் சிஷ்யன் கிளம்பி போறான், நானும் கிளம்பி போறேன் பின்னாடியே, நீ உனக்கு மாத்திரம் இங்க என்ன வேலை, நீயும் வான்னு, நீயும் உன் பைனாகப்பாயை சுருட்டி கொள்ளு, உன்னுடைய பாம்பு படுக்கையை சுருட்டுண்டு பின்னாடியே வாப்பா அப்படின்னு சொன்ன வண்ணம் உடனே பெருமாள் செஞ்சார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அது மாதிரி இவனும் சொன்ன வண்ணம் செய்தான். யாரு? இந்திரன் சொன்ன வண்ணமாக இந்த பாண்டிய ராஜாவும் செய்தான். வெறுப்புடையனாகி அக்கணம் அதற்குரிய யாவையும் அமைத்து, அந்த யாகத்தை செய்வதற்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் அமைத்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் சேர்த்து வைத்து ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும், அந்த தகுந்த நாளெல்லாம் அதுக்கு குறித்து, அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து தான் பண்ணணும் இல்லையா? அந்த காலத்துல தான் வச்சுட்டு இருந்தாள். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்க மாட்டா, அஷ்டமி நவமியில ஆரம்பிக்க மாட்டா, பரணி கார்த்திகை ஆரம்பிக்க மாட்டா, பிரதமையில செய்ய மாட்டா. இல்லை, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரண காரியங்கள் இருந்திருக்கு அந்த காலத்துல. அவெல்லாம் வச்சான்னா சாஸ்திரத்தை அப்படிதான் சொல்லியிருக்கா. அப்படின்னாக்கா இன்னைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாதான் எல்லாரும் ஒத்துக்கிறா. பிரமாணம்லாம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க, சாஸ்திர பிரமாணமோ பெரியவா சொல்லியிருக்கிறதோ எல்லாம் இப்பெல்லாம் இல்லை. எல்லாம் பிரத்யட்சமா பார்க்கணும். எல்லாம் பிரத்யட்ச பிரமாணம் வேண்டியிருக்கு எல்லாருக்கும். சயின்டிபிக் ப்ரூஃப் வேண்டியிருக்கு. சாஸ்திரம்னாலும் சயின்ஸ்னாலும் ஒண்ணுதான்றது ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. அது சம்ஸ்கிருத வார்த்தை, இது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ் வார்த்தை, அவ்வளவுதான். இவன் எல்லாத்தையும் அமைச்சு சாஸ்திரத்தை சொல்லியிருக்க பிரகாரம் எந்த நியமங்கள்லாம் கடைபிடித்து யாவையும் அமைத்து தக்க நியமத்து தகுந்த நியமங்கள் நிஷ்டையோடு கூட எப்படி இருக்கணுமோ அதுக்குரியவாறு தன்னை இருத்தி கொண்டு உரிய தேவியோடு தன்னுடைய மனைவியான காஞ்சனமாலையோடு சாலை புக்கனன் வேள்வி சாலைக்குள்ளே உள்ளே சென்றான். மகவேள்வி புரிகேற்பான். மகவேள்வி புத்திரகாமேட்டி யாகத்தை, அந்த வேள்வியை, பிள்ளையை வேண்டி அந்த வேள்வியை, அந்த யாகத்தை புரிகிற்பான் செய்தான், செய்வதற்கு ஆரம்பித்தான் அப்படின்றதா இந்த பாடலுக்கு. அவன் ஆரம்பிச்சான். எப்படி ஆரம்பிச்சான், என்னென்னலாம் பண்ணினான்? இல்ல மகவேள்வின்னா புத்திரகாமேட்டி யாகம் பார்த்தோம். அக்கணம்னா அப்போதே, அக்கணமே அப்படின்னு. உரிய தேவின்னா உரிமை உடைய தேவி, உரிமை உடைய மனைவி அப்படின்னு அர்த்தம். இது எப்படி எந்த மாதிரி எல்லாம் பண்ணா, இந்த யாகம் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடல்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்த செஷன்ல இதை பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.
ஸ்ரீ குருப்யோ நம. ராம் ராம்.